இங்க இந்த குட்டி பொண்ணுமே தன்னோட அப்பா மீன் பிடிச்சிட்டு வர்றது வர கரையில இருந்து விரைஞ்சுக்கிட்டுமே இருப்பா. இப்ப தன்னோட அப்பாவுமே வந்ததுமே ரெண்டு பேருமா சேர்ந்து ஜாலியா வீட்டுக்குமே போயிட்டு இருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு போற வழியில ஒரு டான்ஸ் மாஸ்டருமே 4-5 குழந்தைங்களுக்கு டான்ஸ்மே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த பொண்ணுமே நின்னு பாத்துட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்து அந்த டான்ஸ் மாஸ்டருமே இந்த பொண்ணுட்ட டான்ஸ் ஆடவான்னு கூப்பிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே கேட்காத போல அங்க இருந்துமே போயிருவா. இப்ப அடுத்த நாள் இந்த பொண்ணுமே தன்னோட அப்பா வர்றது வர கரையில இருந்து விரைஞ்சுக்கிட்டுமே இருப்பா. அப்ப அந்த டான்ஸ் மாஸ்டருமே இந்த பொண்ணுட்ட வந்து அந்த பொண்ணு வரைகிற நோட்டுமே வாங்குவாரு. அப்ப காத்தடிச்சு அந்த நோட்ல இருந்து நிறைய பேப்பருமே பறந்து போகும். அதெல்லாம் அந்த பொண்ணு அந்த மாஸ்டருமே சேர்ந்து பறக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவுமே வருவாங்க. அதனால அந்த பொண்ணுமே தன்னோட அப்பா வந்ததுமே அவரு கூடயே போயிருவாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட இருக்க பேப்பரையுமே அந்த பொண்ணு வாங்க மாட்டா. அப்ப அந்த டான்ஸ் மாஸ்டருமே இந்த பொண்ணு என்னதான் வரைஞ்சிருக்கான்னு பாப்பாங்க. அதை பார்த்த பிறகுதான் அவருக்கே தெரியுது அந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது, வாயுமே பேச முடியாதுன்னு. இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணுமே வரைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த டான்ஸ் மாஸ்டருமே அந்த பொண்ணுகிட்ட போய் உனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனா நீ வானா உனக்கு கத்துதாரனையுமே சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணுமே எனக்கு தான் வாய் பேசவும் முடியாது, காதுமே கேட்காது, நான் எப்படி டான்ஸ் ஆடன்னு அந்த பொண்ணுமே கேட்பா. அதுக்கு அவருமே சொல்லுவாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே நீ வான்னு. அதுக்கு இந்த பொண்ணு ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கு அந்த டான்ஸ் மாஸ்டருமே நான் கண்டிப்பா வந்துட்ட பணம் எல்லாம் வாங்க மாட்டேன்னே சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்ணுமே நாளையில இருந்து நான் பிராக்டிஸ்க்குமே வாரேன்னு சொல்லுவா. இப்ப அடுத்த நாள்ல இருந்து அந்த டான்ஸ் மாஸ்டருமே அந்த பொண்ணுக்கு புரியாது போல அந்த பொண்ணுக்குமே டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணோட ஏரியாலையுமே குட்டி டான்ஸ் ஃபங்க்ஷனுமே நடக்கும். அதுல அந்த பொண்ணுமே சூப்பரா டான்ஸ் ஆடுவா. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவுமே ரொம்பவே கண் கலங்கி போவாங்க. யாருக்கெல்லாம் அப்பாவை பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ரெட் கலர் ஹார்ட்டையுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.